வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான் இது. இதுவே எங்க வீடா இருந்துச்சுன்னா காலையில எந்திரிச்சோன்னா குடுகுடுன்னு கிச்சனுக்குள்ள தான் ஓடி இருப்பேன். பட் இங்க அந்த தொல்லை நமக்கு இல்ல. காலையில எந்திரிச்சோன்னா ரிலாக்ஸா ஒரு 10 நிமிஷம் பிரஷ் பண்ணிட்டே வாக்கிங் போனேன். அதுக்கப்புறம் என் தம்பி ஒரு இளநீ வெட்டி கொடுத்தா குடிச்சேன். நிறைய பேர் பிரெக்னெண்டா இருக்கும்போது இளநீ குடிச்சா குழந்தைக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மித்து. உங்களுக்கு கோல்ட் ரிலேட்டடா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா டெய்லி ஒரு இளநீ குடிங்க. பனிக்கூட நீர் சூப்பரா மெயின்டைன் ஆகும். என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கெல்லாம் நான் குடிச்சேன். அதுக்கப்புறம் எங்க மரத்திலேயே 2 கொய்யாப்பழம் பறிச்சு சாப்பிட்டுட்டேன். இந்த சைடு எங்க அம்மா காலையில மத்தியானம் 2 நேரத்துக்கும் சேர்த்து ஒயிட் ரைஸும் உருண்டை குழம்பும் பண்ணி வச்சிருந்தாங்க. நானே வெயிட் இனிமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் குறைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல 2 நேரமும் ரைஸ் சாப்பிட்டேன்னா அவ்வளவுதான். அதனால ரொம்ப நாள் முன்னாடி ரீல்ஸ்ல ஹெல்தியா ராகி மாவு வச்சு ஒரு ரெசிபி பார்த்து சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதை தான் குயிக்கா ட்ரை பண்ணேன். ராகி மாவுல கொஞ்சமா தேங்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலா அதோட தேங்காய் பால் ஊத்தி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. என் பையன் கிட்ட இந்த ரெசிபி செம்ம ஹிட். இது கூடவே ஒரு டம்ளர் பாலும் குடிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன்.